வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் மதுபான தொழிற்சாலை தொடங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதில் பல கோடி ரூபாய் ஊழல். இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு. வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த 44 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான தவணை தொகைக்கான ஆணை எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா வழங்கினார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு சாரம் மார்க்கெட் அருகே விறகு கடை நடத்தும் முருகன் என்பவர் செப்டிக் டேங்க் தண்ணீர் வெளியே செல்லாதவாறு விறகுகளை அடைத்து வைத்துள்ளார். அங்கு துர்நாற்றம் வீசுவதால் அதனை சரி செய்து கொடுக்குமாறு பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி லாசுப்பேட்டை உழவர் சந்தை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி, மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் செல்வம், குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன், மாண்புமிகு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலை தொடங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதில் பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும், இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் MP தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்தனர். அப்போது புதுச்சேரி அரசால் புதியதாக 8 மதுபான தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமை விவகாரத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் மற்றும் முறைகேடுகள் நடைபெற்று உள்ளதாகவும், இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என மனு அளித்தனர். பின்னர் ஆளுநர் மாளிகையில் இருந்து வெளியே வந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புதுச்சேரியில் ஆளும் NR காங்கிரஸ் BJP அரசானது 8 மதுபான தொழிற்சாலை தயாரிக்கும் ஆலைக்கு அனுமதி வழங்க முடிவு செய்துள்ளதாகவும், கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல் 6 அயல்நாட்டு மதுபான தொழிற்சாலை உற்பத்தி செய்யும் ஆலைகளுக்கு அனுமதி வழங்குவதற்காக துணைநிலை ஆளுநர் தமிழிசை ஒப்புதல் அளிக்க மறுத்துவிட்டார் என்றும், இதற்கிடையே 8 அயல்நாட்டு மதுபான தொழிற்சாலை கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி வழங்க அரசு முடிவு செய்து PPA அனுமதியும் தொழிற்துறையும் முதல் கட்ட அனுமதி வழங்கியுள்ளதாகவும், இதில் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதாகவும், ஊழல் நடந்திருப்பதாக தாங்கள் கருதி துணைநிலை ஆளுநரிடம் மனு கொடுத்துள்ளதாகவும், புதுச்சேரியில் அதிக நீர் உறிஞ்சும் தொழிற்சாலைகளுக்கு அனுமதி இல்லை என்பதை மீறி தற்போது அனுமதி தரப்பட்டுள்ளது. எதனால் PPA அனுமதி யாரின் உத்தரவின் பேரில் வழங்கப்பட்டது? இதற்காக குளோபல் டெண்டர் ஏன் வைக்கவில்லை? ரகசியமாக ஆலைகளுக்கு அனுமதி கொடுப்பது ஏன்? இதன் மூலம் பல கோடி ரூபாய் ஊழல் செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும், மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுப்பதில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்ற பேதம் இல்லாமல் கொடுக்கிறார்கள் என தெரிவித்தார். 6 பேருக்கு 6 கம்பெனிகளுக்கு அயல்நாட்டு மதுபானம் உற்பத்தி செய்வதற்கு அனுமதி கொடுத்து, அது அப்பொழுது துணைநிலை ஆளுநராக இருந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அதற்கு ஒப்புதல் அளிக்காமல் இருந்திருக்கிறார். இதற்கு இடையில் அந்த மதுபான தொழிற்சாலைகளுக்கு PPA அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொழில்துறையானது அந்த கம்பெனிகளுக்கு தொழில் துவங்குவதற்கு முதல் கட்ட அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். அது துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் இல்லாத காரணத்தால் கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்பு மறுபடியும் அந்த கோப்பை அமைச்சரவையில் வைத்து மொத்தம் 8 கம்பெனிகளுக்கு அயல்நாட்டு மதுபானம் தயாரிப்பதற்கான அனுமதி வழங்குவதற்கு ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் தெரிந்தவுடன் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் இதில் விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கிறது, வெளிப்படைத்தன்மை இல்லை, ஊழல் நடந்திருக்கிறது என்று நாங்கள் கருதியதன் காரணமாக இன்று துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம்.
வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த 44 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான தவணை தொகை ஆணையை எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியம் மூலம் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த 49 பயனாளிகளுக்கு 1,20,000 ரூபாய் வீதம் மொத்தம் 44,20,000 ரூபாய் வீடு கட்டுவதற்கான 2ஆம் மற்றும் 3ஆம் தவணை தொகையை அவரவர் வங்கி கணக்கில் செலுத்துவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தொகைக்கான ஆணையை வழங்கினார். இதில் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் சுந்தரராஜன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் அனில்குமார், பகுதி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால் அனீப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், விவசாய அணி துணை அமைப்பாளர்கள் கோபி, ராமதாஸ், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, ஆதிதிராவிடர் அணி துணை தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், ஏழுமலை, அக்பர், காளிதாஸ், மிலிட்டரி முருகன், ரஃபீக், ராஜா முகமது, மனோகர், தட்சிணாமூர்த்தி, ராஜேந்திரன், சுரேஷ், முகமது, சுல்தான், தயாளன், பாலு, கமால் பாஷா, ரகுராமன், பாலமுருகன், அன்புநிதி, அருள்மணி, காசிநாதன், ராமஜெயம், கோவிந்தசாமி, சந்துரு, வெங்கடாச்சலபதி, வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் மாதா கோவில் வீதியில் 33 லட்சம் ரூபாய் செலவில் வாய்க்கால் சீரமைக்கும் பணிகளை எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர் மாதா கோவில் அருகிலிருந்து குறவன் குடிசை வரை பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு மூலம் 33,41,000 ரூபாய் மதிப்பீட்டில் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு வாய்க்கால் அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், தோமுசா தலைவர் அங்காளன், விவசாய அணி துணை அமைப்பாளர்கள் கோபி, ராமதாஸ், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, கலை இலக்கிய பேரவை அணி துணை அமைப்பாளர் தேசிகன், தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், பொருளாளர் கந்தசாமி, ராஜி, ஜனா, மிலிட்டரி முருகன், ரஃபீக், ஃபாதர் ஆல்பர்ட், டொமினிக், ரகு, வெங்கடேசன், சரவணன், சிவாஜி, முருகேசன், தயாளன், பாலு, மோகன், கமல் பாஷா, அபிமன்னன், மனோ, கோவிந்தராஜர் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜாலி ஹோம்ஸ் நிறுவனம் புரூனே இயக்கிய திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. யுவர் பேக்கர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் கிருஷ்ணராஜு நடிக்க புதுச்சேரி ஜாலி ஹோம்ஸ் நிறுவனர் புரூனே இயக்கிய மனிதம் என்ற புதிய திரைப்படம் தயாரிக்கப்பட்டு புதுச்சேரியை சேர்ந்த 100 கலைஞர்கள் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. விழாவில் இயக்குநர்கள் பாக்யராஜ், உதயகுமார், அரவிந்த்ராஜ், இசை அமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று இசையை வெளியிட்டனர். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் இந்திரா நகர் தொகுதியின் வட்டார காங்கிரஸ் தலைவராக சோமசுந்தரம் அவர்களை நியமனம் செய்ததற்கு தொகுதியின் நிர்வாகிகள் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, எம்பி வைத்தியலிங்கம் ஆகியோரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் இந்திரா நகர் தொகுதியின் வட்டார காங்கிரஸ் தலைவராக சோமசுந்தரம் அவர்களை நியமனம் செய்ததற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ராஜாகுமார் தலைமையில் மூத்த நிர்வாகியான கோபால் அவர்கள் முன்னிலையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் மூத்த நிர்வாகிகள் கார்த்திகேயன், ரங்கநாதன், துளசி, குமார், சுரேஷ்குமார், ராமமூர்த்தி, சங்கர், சதீஷ், ரவிக்குமார், மாவட்ட செயலாளர் அப்துல், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தினேஷ் மற்றும் நிர்வாகிகள் கண்ணன், பிரசாந்த், விக்னேஷ், சக்திவேல், ரஞ்சித், விஷ்ணு, நிதிஷ், சூர்யா, பிரதாப், அமர்நாத், ஜான்சன், விஜய் மற்றும் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சேத்திலால் நகர், மடுவப்பேட், டோபிகானா, தென்னந்தோப்பு உள்ளிட்ட பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று சேத்திலால் நகரில் வடிகால் வாய்க்கால் 45 லட்சம் ரூபாய் செலவிலும், ஈசிஆர் சாலை முதல் சேத்திலால் நகர் வரை செல்லும் வடிகால் வாய்க்கால் 29 லட்சம் ரூபாய் செலவிலும் புதியதாக அமைப்பதற்கு தொகுதியின் எம்எல்ஏ வைத்தியநாதன் நடவடிக்கை எடுத்தார். அதன்படி இதற்கான பூமி பூஜை விழா இன்று காலை தொடங்கியது. இதில் வைத்தியநாதன் எம்எல்ஏ கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் கணேஷ் மற்றும் அந்த பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு சாரம் மார்க்கெட் அருகே அங்கு விறகு கடை நடத்தும் முருகன் என்பவர் செப்டிக் டேங்க் தண்ணீர் வெளியே செல்லதவாறு விறகுகளை அடைத்து வைத்துள்ளதால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாகவும் அதனை அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு சாரம் மார்க்கெட் பகுதியில் பொதுப்பணித்துறை அரசு குடிநீர் நிலையம் அமைந்துள்ளது. அங்கு விறகு கடை நடத்தும் முருகன் என்பவர் செப்டிக் டேங்க் தண்ணீர் வெளியே செல்லாதவாறு விறகுகளை அடைத்து வைத்துள்ளார். அதனால் அங்குள்ள கடைகள் மற்றும் குடிநீர் பிடிக்க வரும் மக்கள் வழுக்கி வருகிறார்கள். அது மட்டுமின்றி துர்நாற்றம் அதிகமாக வீசுவதால் அங்கு யாரும் கடை நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக நகராட்சி ஆணையரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. புதுச்சேரி அரசு மக்களுக்கு எவ்வளவு விழிப்புணர்வு கொடுத்தும் நோய் தொற்று வராமல் பாதுகாக்கும் நிலையில் சாரம் மார்க்கெட்டில் செப்டிக் டேங்க் குடிநீர் மற்றும் உணவகம் இருக்கும் இடத்தில் தேங்கி நிற்பதால் மக்களுக்கு கொசு பாதிப்பு அதிகமாக உள்ளதாகவும், வயதானவர்கள் வழுக்கி விழுந்து உடல் நலம் சரியில்லாமல் ஆவதாகவும், துர்நாற்றத்தால் குடிநீர் பிடிக்க மக்கள் அஞ்சுகின்றனர். எனவே இதனை உடனடியாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் கவனத்திற்கு எடுத்து சென்று சரி செய்து தருமாறு பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். இல்லையென்றால் மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் விதத்தில் அந்த பகுதியில் உள்ள கடை வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட உள்ளோம் என கூறியுள்ளனர். எனவே நகராட்சி ஊழியர்கள் சரி செய்ய வேண்டும் என மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ஆஃபீஸருக்கு போய் 4 வாட்டி மனு கொடுத்தாச்சு. மனு கொடுத்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. இந்த தொகுதி எம்எல்ஏ வந்து பார்த்து இது முடிவு வரணும். வெறும் கடை போட்டால் ஃபுல்லாக தண்ணி போனால் நிறைய பேர் வயசானவங்க தண்ணி போகுது. அதனால பொதுமக்களை நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம். இந்த தொகுதி எம்எல்ஏ வந்து இதுக்கு உண்டான நேரத்தில் டிவி காணி லைட் வைக்கணும். புதுச்சேரி நலவழித்துறை அரியூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் 100 நாள் காசநோய் விழிப்புணர்வு திட்டத்தின் கீழ் மார்பக எக்ஸ்ரே முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் காசநோயால் பாதிக்கப்படும் இருமல் மற்றும் சளி உள்ள 225 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டது. முகாமை அரியூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரி சுகந்தி அவர்கள் துவக்கி வைத்தார். மேலும் முகாமில் மருத்துவ அதிகாரிகள் ராம் பிரசாத், அபிநயா, பிரகாஷ் ஆகியோர் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினர். இதனையடுத்து அரியூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் காசநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்களுக்கு ஓவிய போட்டி மற்றும் பேச்சு போட்டி நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அரியூர், அனந்தபுரம், பங்கூர் கிராமங்களில் இலவச காசநோய் முகாம்கள் நடைபெற்றன. இம்முகாமில் கிராமப்புற செவிலியர்களான அங்காள ஈஸ்வரி, வைஜெயந்தி, கிரிஜா, நித்யா, மல்லிகா மற்றும் ஐஇசி அதிகாரி மணிமாறன், ஞானசெல்வி, வெண்ணிலா மற்றும் ஆஷா ஊழியர்கள் கோமதி, கௌசல்யா, இளவேணி ஆகியோர் முகாமில் கலந்து கொண்டனர். முகாமில் காசநோய் விழிப்புணர்வை வலியுறுத்தி மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அரியூர் ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இரும்பை பஞ்சாயத்து இடையன்சாவடி பகுதியில் பூத் கமிட்டி புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர், கழக நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர்களின் ஆணைக்கிணங்க வானூர் சட்டப்பேரவை உறுப்பினர் சக்கரபாணி அவர்கள், சதீஷ்குமார் ஒன்றிய கழக செயலாளர் அவர்கள், மாவட்ட கலை பிரிவு பூத் கமிட்டி பொறுப்பாளர் நெற்குணம், முருகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பூத் கமிட்டி புத்தகத்தை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் வானூர் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் குணசேகரன், ஒன்றிய இலக்கிய அணி செயலாளர் ஆறுமுகம், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் வேலிநாதன், ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் ரமேஷ்,
ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜெகநாதன் மற்றும் இடையன்சாவடி கிராமத்தை சேர்ந்த ராமசாமி மற்றும் கழக முன்னோடிகளும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் புதியதாக அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு பகுதியான முல்லை நகர் பாண்டியன் வீதியில் புதியதாக அங்கன்வாடி மையம் கட்டுவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் 15 அடியும் 27 அடி நீளமும் கொண்ட மொத்தம் 402 சதுர அடி கொண்ட அங்கன்வாடி மையம் 25 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ளது. இதற்கான பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி அவர்களின் திருக்கரங்களால் பூமி பூஜை செய்து விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் நகராட்சி அதிகாரிகளும், உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர்கள், இளைஞர்கள், அந்த பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் மதுபான தொழிற்சாலை தொடங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதில் பல கோடி ரூபாய் ஊழல். இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு. வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த 44 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான தவணை தொகைக்கான ஆணை எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா வழங்கினார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு சாரம் மார்க்கெட் அருகே விறகு கடை நடத்தும் முருகன் என்பவர் செப்டிக் டேங்க் தண்ணீர் வெளியே செல்லாதவாறு விறகுகளை அடைத்து வைத்துள்ளார். அங்கு துர்நாற்றம் வீசுவதால் அதனை சரி செய்து கொடுக்குமாறு பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.